வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக சந்தையை காரணம் காட்டி மக்களை முட்டாளாக்க வேண்டாம், அரசுக்கு எதிராக ஜானக வக்கும்பர் சாடல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் அம்பலமான கோட்டாபயவின் பெயர். செம்மணி மனித புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வு பணி இன்றைய தினம் வெளியாகவுள்ள அறிவிப்பு. இலங்கைக்கருகே தாக்கப்பட்ட ஈரானிய கப்பல், அமெரிக்க ராணுவ திட்டம் ட்ரம்ப் கேள்வி. மாந்தை கிழக்கு வருமான வரி பரிசோதகர் பாம்பு கடிக்கு இலக்காகி மரணம். சுரேசலிவுக்கு சிஐடியில் ஏற்பட்டுள்ள நிலைமை, விமலுக்கு அரசாங்கம் சாட்டியடி. இலங்கையில் புதைக்கப்பட்ட குழந்தையின் சடலத்திற்கு நடத்தப்பட்ட செயலால் சந்தேகத்தில் போலீசார். ஜாலில் கொடூரம், மருமகனின் வாழ்வெட்டில் மாமியார் பலே. இனி தொடர்வன விரிவான செய்திகள். அரசிடம் $7 பில்லியன் வெளிநாட்டு கையிருப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்களை குறைத்து நாட்டு மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்பர கோரிக்கை விடுத்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய ஜனாதிபதி எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்தபோது கோவிட் காலத்தில் எரிபொருள் வரிகளை குறைக்க கோரினார். ஆனால் இன்று 92 வகை பெட்ரோலுக்கு $117, டீசலுக்கு $100 வரி விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை 90% அதிகரித்துள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் வெளியிட்ட கருத்து முற்றிலும் தவறானது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். பாகிஸ்தானில் 26%, வியட்நாமில் 19% விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக தரவுகளை முன்வைத்தார். சிங்கள தமிழ் புத்தாண்டு நெருங்கும் வேளையில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று போதிய கையிருப்பு இருப்பதாக கூறும் அரசாங்கம் மக்களை ஒருவேளை உணவுக்கே வழியில்லாத நிலைக்கு தள்ளியுள்ளது என்றும் அவர் சாடினார். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கவே விலை உயர்த்தப்பட்டதாக அரசு கூறுவது வேடிக்கையானது என்று தெரிவித்த அவர், பொய்களை கூறுவதை நிறுத்திவிட்டு மக்களுக்கு உண்மையான நிவாரணத்தை வழங்குமாறு அரசை வலியுறுத்தினார். 2019 ஆண்டு ஏப்ரல் 21 அன்று நடந்த 2019 ஸ்ரீலங்கன் ஈஸ்டர் சண்டே பாம்பிங்ஸ் என சர்வதேச ரீதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் இலங்கையின் சமீபத்திய வரலாற்றில் மிக கொடூரமான பயங்கரவாத தாக்குதலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். அந்த வரிசையில் அதிகம் பேசப்பட்ட பெயர்களில் ஒன்று சாரா ஜாஸ்மின் என்பவருடையது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையில் சந்தேக நபரான புலஸ்தினி மகேந்திரன் என்று அழைக்கப்படுபவர் மரணத்தை உறுதிப்படுத்துவதற்காக 3வது DNA சோதனை நடத்த உத்தரவிட்டது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அழுத்தம் அல்லது உத்தரவு குறித்து சமீபத்தில் வெளியான தகவல்கள் காணப்படுகின்றன. இது இலங்கையின் பல்வேறு ஊடகங்களில் புலனாய்வு செய்திகளாக வெளியாகியுள்ளது. இந்த விடயம் தற்போது நேற்றைய தினம் சுரேசலி சேவையின் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான திகதி குறித்து இன்றைய தினம் அறிவிக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்ட மருத்துவ அதிகாரியின் நகர்த்தல் பத்திரத்தினூடாக குறித்த வழக்கு இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்படவுள்ளதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளனர். கடந்த காலங்களில் நிலவிய மழையுடனான வானிலை காரணமாக மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை ஆரம்பிக்க தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது சீரான வானிலை நிலவுவதால் சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை விரைவில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சிறுவர்களின் புத்தகப்பை, பொம்மைகள், ஆடைகள் உள்ளிட்ட பல தடய பொருட்களும் மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்கரைக்கு அருகே ஒரு ஈரான் போர்க்கப்பலை மூழ்கடித்தது குறித்து ராணுவ அதிகாரிகளிடம் தான் கேள்வி எழுப்பியதாக கூறியுள்ளார். அந்த கப்பலை கைப்பற்றுவதற்கு பதிலாக அதை அழித்து விடுவது மேலும் சுவாரஸ்யமானது மற்றும் பாதுகாப்பானது என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்ததாக அவர் கூறியுள்ளார். இறப்பு எண்ணிக்கை மாறுபட்டாலும் ஈரானின் அரசு ஊடக அமைப்பான IRNA ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 4ஆம் திகதி இந்திய பெருங்கடலில் இந்தியா நடத்திய மிலன் பீஸ் 2026 கடற்படை பயிற்சியிலிருந்து புறப்பட்டு சென்ற போது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஐரிஸ் டீனா என்ற ஈரான் போர்க்கப்பலை டார்பியூரோவால் தாக்கியதில்
104 கப்பற்படை வீரர்கள் உயிரிழந்ததாகவும் மேலும் 32 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டது. ஐரிஸ் டெனா என்பது மிக உயர்ந்த தரமான கப்பல் என்று ராணுவம் விவரித்தது. அந்த கப்பலை அழித்து விடுவது சிறந்தது என்று ஒரு ராணுவ அதிகாரி பதிலளித்தார். அவர்கள் சொன்னார்கள், அவர்களை மூழ்கடிப்பது இன்னும் சுவாரஸ்யம் என்று. ஈரானின் கப்பல் மூழ்குவது எமது ராணுவத்துக்கு அதிகம் பிடிக்கும். இந்த கருத்துக்கள் சர்வதேச அளவில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானிய அதிகாரிகள், குறிப்பாக துணை வெளியுறவு அமைச்சர் சஜித் கதீப்சாதே குறித்து அந்த போர்க்கப்பல் ஆயுதமற்றதாகவும் எந்த ஆயுத சுமையும் இல்லாமல் இந்தியா வங்காள விரிகுடாவில் நடத்திய பன்னாட்டு கடற்படை பயிற்சியில் கலந்து கொண்டு திரும்பும் வழியில் இருந்ததாகவும் மேலும் தெரிவித்துள்ளார். துணுக்காய் பிரதேச சபையின் வருமான வரி பரிசோதகரும் துணுக்காய் முத்துமாரியம்மன் ஆலய தர்மகஸ்தாவும் தற்போது மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் வருமான வரி பரிசோதகராக கடமையாற்றிய திருநாவுக்கரசு கிருபாகரன் பாம்பு கடிக்கு இலக்காகி மரணமடைந்துள்ளார். துணுக்காய் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 55 வயதுடைய திருநாவுக்கரசு கிருபாகரன் என்பவரே இவ்வாறு பாம்பு கடிக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். இவர் மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் வருமான பரிசோதகராக தற்போது கடமையாற்றி வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் துணுக்காய் பகுதியில் வயலின் வேலை செய்து கொண்டிருந்த போதே இவ்வாறு பாம்பு கடிக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணை செய்யப்பட்டு வரும் சுரேஷ் அலி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச வெளியிட்ட கூற்றுக்களை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் மோசமாக நடத்தப்படுவதாக விமல் தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சர் நலிந்த ஜாயதிச அதற்கு பதிலளித்துள்ளார். விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள சலே செய்தித்தாள்களை விரித்து தூங்க கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் எலிகள் அவர் மீது ஓடுவதாகவும் மோசமான சுகாதார நிலைமைகளுக்கு மத்தியில் அவர் கடுமையான அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் விமல் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தால் சிஐடி இந்த விடயத்தை ஆராய்ந்து தேவைப்பட்டால் விசாரணையை நடத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது தந்தையின் கல்லறையை சுத்தம் செய்வதாக கூறி மயானத்திற்குள் நுழைந்து புதைக்கப்பட்டிருந்த 3 மாத குழந்தையின் சடலத்தை தோண்டி எடுத்த நபரை தேடி ஹோமாகம தலைமையக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோமாகம நியதகல பொது மயானத்திற்கு நேற்றைய தினம் மாலை வந்த சந்தேக நபர் அங்கிருந்து மியன்மயான காப்பாளரை சந்தித்து தனது தந்தையின் கல்லறையை சுத்தம் செய்யப் போவதாக கூறி மயானத்திற்கு செல்ல அனுமதி பெற்றுள்ளார். எனினும் நீண்ட நேரமாகியும் அந்த நபர் மயானத்தை விட்டு வெளியேறதால் சந்தேகமடைந்த காப்பாளர் உள்ளே சென்று பார்த்தபோது அப்போது அங்கிருந்து ஒரு கல்லறை தோண்டப்பட்டு சடலத்தை வெளியெடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் அவதானித்துள்ளார். இதனையடுத்து அவர் உடனடியாக ஹோமாகம பிரதேச சபை அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் தகவல் வழங்கியுள்ளார். சோதனையின் போது சுமார் 2 வாரங்களுக்கு முன்பு புதைக்கப்பட்ட 3 மாத குழந்தையின் கல்லறையை இவ்வாறு தோண்டப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. குறித்த கல்லறை தோண்டப்பட்டதற்கான காரணம் இதுவரை தெரிவராத நிலையில் சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்ய ஹோமாகம போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மருமகனின் வாழ்வீட்டில் மாமியார் பலியான சம்பவம் நெல்லியடியில் சற்று முன்னர் இடம்பெற்றுள்ளது. வடமராட்சி பருத்தித்துறை கிராமக்கோடு பகுதியில் மனைவியின் தந்தையாரை வாளால் வெட்டி படுகாயப்படுத்திவிட்டு மனைவியின் தாயாரையும் வாளால் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் சற்று முன்னர் வடமராட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை செயலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணியாற்றும் நபரை மாமனாரை வெட்டி படுகாயப்படுத்திவிட்டு மாமியாரை படுகொலை செய்துள்ளார். குறித்த சந்தேக நபரை பருத்தித்துறை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். வாள்வெட்டு சம்பவத்தை தொடர்ந்து பருத்தித்துறை காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை காவல்துறை பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க தலைமையிலான 5க்கும் மேற்பட்ட காவல்துறை குழுக்கள் அமைக்கப்பட்டு மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் குறித்த சந்தேக நபரை அதிரடியாக கைது செய்துள்ளனர்.